லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக கூட்டணியை விரிசல் படுத்தும் வேலை ஒருபோதும் வெற்றி பெறாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தோல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உண்மைதான் அவர் சொல்கிறது. கண்டிப்பாக உடையாது. ஒத்துமையாக தான் இருப்பாங்க. திமுக தான் வரும். ஏன்னா எவ்வளோ ஜனங்க பிழைக்குதுமா திமுக ஆட்சி வந்ததுனால. நிறைய ஜனம் பிழைக்குது. இப்போ வேறு ஆட்சிலாம் வந்தால் பிழைக்க முடியாது. ஏன்னு கேளுங்க, அவங்க எல்லாம் அந்த பணக்காரங்களுக்கு தான் பாடுபடுறாங்களே, எங்களை மாதிரி மக்கள் ஏழைங்களுக்குலாம் பாடுபடுறது கிடையாது. இப்போ ஏதோ வந்து இங்கே போலீஸ்காரங்க கொஞ்ச நேரம் திட்டினா கூட நாங்கள் மறுபடியும் கடை போட்டு பழகிறோம். ஆனால் வேறு ஆட்சிலாம் வந்ததுன்னா நாங்கள் உட்கார முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் பிராமணங்க தான் பாடுபடுறாங்க. எங்களை மாதிரி ஆளு ஏழைங்களுக்கெல்லாம் பாடுபடுறது கிடையாது. திமுக தான் வரணும். திமுக வந்தால் மறுபடியும் எங்களை மாதிரி ஆளுங்க பிழைப்போம் கடை போட்டு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் பார்த்து நம்ம ஜகோர்லாம் இவங்கெல்லாம் வந்து எப்போவுமே ஆரம்ப காலத்துலேருந்து திமுகவில் தான் இருக்கிறாங்க. திமுகலேருந்து இவங்க பிரியக்கூடிய வாய்ப்பு இல்லை. திமுக இன்னைக்கு வரைக்கும் நல்ல வலுவான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாக தான் இருக்குது மாநில அரசு என்று தான் நம்ம நினைக்கிறோம். 100% சொல்லலாம் கண்டிப்பாக. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஜெயிச்சதுக்கோசம் நான் சொல்ல வரல, அந்த எதிர்ப்பு தன்மை. இவங்க அதிமுக பிஜேபி கூட தோத்துருச்சின்றதுக்கோசம் அவங்கள கழட்டி விட்ட மாதிரி இவங்க நாடகமோ உண்மையாக தெரியாது நமக்கு. அந்த மாதிரி இல்லையே இவங்க. அந்த ஆரம்பத்துலேருந்தே கலைஞர் பிரிவிலேருந்தே எதிர்ப்பு தான். ஆனால் ஜெயலலிதா கூட எதிர்த்தாங்க தான், சும்மா சொல்லக்கூடாது. அந்த அம்மா ஒன்று தான் எமிச்சுது. அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் அவங்க காலில் கிட்ட சரண்டர் ஆனவங்க தான். அதனால் திமுக ஒரு சிலர் சொல்லுவாங்க, எந்த கும்பினாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி நான் சாதாரண மனுஷன், கண்டிப்பாக உடையாது. ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒரு நல்ல வலுவான சமாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக கூட எப்போவுமே வலுவாக தான் இருக்குது. சில வரை எப்படி உடைக்கலான்னு அவங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியை எப்படி கவுக்கிறது, இதே நிரல் பணம் நம்ம ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறக்காண்டி எப்போ உடையும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. அது நினைக்கிற கனவு பலிக்காது. நல்லா திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதே மாதிரி இந்தியா கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. வலுவாக தான் இருக்குது, அதில் சந்தேகம் இல்லை. வலுவாதுன்னா திமுக கூட்டணி ஆட்சி நல்லா அமையுது, சொல்கிறதெல்லாம் செய்துட்டு வராங்க. அதனால் வலுவாக இருக்குது. அதனால் தேர்ச்சி தமிழர் சொல்கிறார் வலுவாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சியில் அனுசரித்து தான் போகிறாங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தளவு இப்போ புதுசாக ஆளுங்களை சேர்க்கணும், பழைய ஆளுங்களை நம்ம பின்னாடி வச்சுக்கிட்டு புது ஆளுங்களுக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்து நல்லா இந்த கட்சியை இன்னும் வலுப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறார் அவர். உண்மையிலே அதுதான் விஷயம். ஆனாலும் இப்போ நல்ல ஒரு 4 வருஷமாக திமுகவுக்கு நல்ல பேர் இருந்தது. திமுக கூட்டணி கட்சிகள் வலுவாக இருக்க காரணம் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு எதிர்கட்சி ஸ்ட்ராங்கு கிடையாது. எதிர்கட்சி ஸ்ட்ராங்கு இல்லாதனால திமுக நல்ல வலுவான ஒரு கட்சியாக இருக்குதுன்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி ஆணுபூர்வமான விஷயம். எதிர்க்கட்சி எடப்பாடி அவர்களை அதிமுகவில் இன்னும் சரியானபடி மக்கள் கட்சியை நகர்த்துவாரா என்றது டவுட் இருக்குது அவங்களுக்கு. எடப்பாடி கையில் ஆட்சி போகுமா, இல்லை சசிகலா அவங்க கையில் போகுமா, டிடிவி தினகரன் கையில் போகுமா, இல்லை ஓபிஎஸ் கையில் போகுமா, இப்படி மக்களுடைய குழப்பம். இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா திமுகவை கொஞ்சம் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்கெல்லாம் அந்த மதவாதத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேர்ந்த கூட்டம் இது. அது வந்தால் ரொம்ப ஆபத்தானது உணர்ந்த கூட்டம் இது. அதனால் இவங்க உடைய விடமாட்டாங்க. சப்போஸ் உடைஞ்சாலும் அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அது தமிழ்நாட்டினுடைய நிலைமை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அது சரி செஞ்சுருவாங்க. உடையாது, சான்ஸ் இல்லை. மக்களுடைய செல்வாக்கு தான். மக்களுடைய செல்வாக்கு, மக்களுக்கு நல்லா சேவை செய்கிறாரு. தமிழ்நாடு நல்லா முன்னேற்றமாக இருந்திருக்கு. அதனால் மக்களுடைய வலுவானது தான் கூட்டணியுடைய வலு. கண்டிப்பாக அனுசரித்து போகிறார். எல்லாருமே அனுசரித்து போகிறாங்க. எல்லா கட்சிக்காருமே அதை ஒத்துக்கிறாங்க. அதை நல்லா அதாவது கலைஞரோடு நல்லா அனுசரித்து போகிறாரு. இது வெற்றி பெற கூட்டணிங்க. இது எப்போவுமே வலுவான கூட்டணி. திமுக தன்மை இருக்குது, அவங்களுக்கு மக்களோட செல்வாக்கு இருக்குது. அதனால் அவங்க அந்த கூட்டணிலாம் இருக்காங்க, அவங்க தொடர்ந்து இருக்கிறாங்க. இல்லை, அது இப்போ நம்ம சொல்ல முடியாது. எலெக்ஷன் நேரத்தில் தான் சொல்ல முடியும். 2026 எலெக்ஷன் அப்போ தான் சொல்ல முடியும். கம்யூனிஸ்ட் இங்கே இருக்கா, காங்கிரஸ் வெளில போயிடா, விஜய் ஒருத்தர் வராரு. ஏன்னா அவங்களுக்கு போன வாட்டியே அதிமுக எடப்பாடி கதவு திறந்து வச்சு காத்திருந்தார், திருமாவளவன் சார் வருவார்னு சொல்லிட்டு. அவர் ஒரு கொள்கை பிடிப்பு இருந்தனால அதை விட்டு திமுக விட்டு போகல. ஆமாம், ஏன்னா ஒற்றுமையாக இருக்காங்க. எந்த ஒரு இது வந்தாலும் ஸ்டாலினை கேட்டு பண்ணுறதுனால சில சின்ன விஷயங்கள் தப்பு நடந்தாலும் அதை சரி பண்ணிடுறாங்க. அதனால் கண்டிப்பாக திமுக தான் வரும். திமுக தான் ஒற்றுமையாக இருப்பாங்க. அதுதான் நல்ல கரெக்டாக போகிறதுனால நடவடிக்கை எடுக்கிறாங்க. எது வந்தாலும் கரெக்டாக ஒரு தலைவர் சொல்கிறத கேட்டு பணிஞ்சு நடக்கிறதுனால திமுக ஒற்றுமையாக இருக்குது. கண்டிப்பாக அனுசரித்து தான் போகிறாரு. அதனால தான் வலுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. காரணமெல்லாம் அவர் சொல்கிற திட்டங்கள், மக்களுக்கு அளிக்கிற பயன்,
இதெல்லாம் வச்சு அந்த கூட்டணி ஆட்சி வலுவாக இருக்குது, இனிமேல் இருக்கும். எழுச்சி தமிழர் சொல்கிறது உண்மையான விஷயம். மக்கள் இது மறுக்கத்தக்கது அல்ல, அது உண்மையாக சொல்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் வலுவாக இருக்க காரணம் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்கு கிடையாது. எதிர்க்கட்சி ஸ்ட்ராங் இல்லாதனால திமுக நல்ல வலுவான ஒரு கட்சியாக இருக்குதுன்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி ஆணுபூர்வமான விஷயம். எதிர்க்கட்சி எடப்பாடி அவர்களை அதிமுகவில் இன்னும் சரியானபடி மக்கள் கட்சியை நகர்த்துவாரா என்றது டவுட் இருக்குது அவங்களுக்கு. எடப்பாடி கையில் ஆட்சி போகுமா, இல்லை சசிகலா அவங்க கையில் போகுமா, டிடிவி தினகரன் கையில் போகுமா, இல்லை ஓபிஎஸ் கையில் போகுமா, இப்படி மக்களுடைய குழப்பம். இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா திமுகவை கொஞ்சம் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் பொறுத்தளவு திமுக எப்படின்னு கேட்டேன்னா, இப்போ மகளிர்களுக்கு இலவச பஸ், அது முதல் கட்டணமே பஸ் வசதி முதல்ல பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னொன்று அவர் சொன்னதை ஓரளவுக்கு நல்லா தான் செஞ்சுக்கிட்டு வராது. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிங்க எப்படின்னா, திமுக பொறுத்தளவு எப்படின்னா, அவங்க எல்லா கட்சியிலையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் ஸ்டாலினுக்கு இருக்குது, உதயநிதி அவர்களுக்கு இருக்குது. பட் ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் கண்டிப்பாக உதயநிதி தான் இன்றைக்கி இளைஞரணியாக இருந்துட்டு அவர் தான் நல்லா செயல்பட்டுக்கிட்டு வராரு. சேப்பாக்கம் தொகுதி தான் என்னுடைய தொகுதி, நல்லா அருமையாக தான் வச்சுருக்கிறாரு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி இந்த போதை வஸ்து மட்டும் கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அனுசரித்து போகிறனால தான் அவங்க கூட இருக்கிறாங்க, மரியாதை கொடுக்கறதுனால தான் பக்கத்தில் நிற்கிறாங்க. இல்லைன்னா எல்லாத்துக்குமே தன்மானம் இருக்குது. ஒரு அளவு வரைக்கும் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க கழண்டு போயிடுவாங்க. அங்கே உரிய மரியாதை இருக்கிறனால தான் கூட்டணி கட்சிகள்லாம் ஸ்டாலினோட கை கோர்த்துருக்கிற மாதிரி தெரியுது. மேக்ஸிமம் கலந்து ஆலோசனை பண்ணால் தான் சக்ஸஸ்ஃபுல்லான சமாச்சாரம் பண்ணுவாங்க. அதாவது முதல் கட்ட தலைவர் விட்டுட்டு 2வது கட்ட தலைவர் மூலமாக அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணால் தான் ஒற்றுமையாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஸ்டாலின் இங்கே குப்பை இருக்குது, அதுக்கு ஸ்டாலின் பண்ணணும், அது முடியாது. இதுக்கான அதிகாரி செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அது ஒரு சில சமாச்சாரங்கள்லாம் அவங்க கட்சி அமைப்பு செயலாளர்கள்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க தான் அதை கொண்டு போவாங்க அந்த சமாச்சாரங்கள்லாம். அந்த மதவாதத்துக்கு எதிர்ப்பாக திமுக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இவங்க கூட இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்றது அவங்க தெளிவுபடுத்துவதற்கு தான் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க. ஆமாம், மக்களுக்காக தான் பாடுபடுறாங்க. மக்கள் சேவை தான் பண்ணுறாங்க. எல்லாமே கூட்டணி கட்சிகளும் எம்எல்ஏக்களும் எம்பிகளும் திமுக ஆட்சி ஃபுல்லாக மக்களுக்காக தான் சேவை பண்ணுது. மக்களை எல்லா திட்டங்களும் மக்களை சென்றடையுது. அதனால தான் வலுவாக இருக்குது, காரணமே அதான். கூட்டணியில் உள்ள ஒரு பூசல் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ கார்த்திக் சிதம்பரம் ஒரு மாதிரி பேசுகிறாரு, செல்வ பெருந்தைக்கு ஒரு மாதிரி பேசுகிறாரு, காங்கிரஸை வலுப்படுத்தணும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும், காமராஜர் ஆட்சி அமைக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே பூசல் இருக்குது. ஆட்சியில் பங்கு வேணுன்றாரு. இதனால் அது வெளியே தெரியாது. இவங்கெல்லாம் அந்த மதவாதத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேர்ந்த கூட்டம் இது. அது வந்தால் ரொம்ப ஆபத்தானது உணர்ந்த கூட்டம் இது. அதனால் இவங்க உடைய விடமாட்டாங்க. சப்போஸ் உடைஞ்சாலும் அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அது தமிழ்நாட்டினுடைய நிலைமை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அது சரி செஞ்சுருவாங்க. உடையாது, சான்ஸ் இல்லை.